ரொம்பவே சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அம்பிகாவுக்கு நம்ம மகாவோட கொலுசு வந்து கிடைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்துட்டாங்க. அம்பிகா அம்மாவை வர சொல்லியிருந்தாங்களே, அப்பன்னு பார்த்து என்னால் அவங்கள பார்க்க முடியலம்மா. உங்களையும் அவங்களையும் சந்திக்க வைக்க என்னால் முடியல. ஆனால் என்னால் ஒரு உதவி பண்ண முடிஞ்சிச்சு. இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ப மகாவோட கொலுச ஒருத்தர் வந்து காட்டுறாரு. "என்ன சொல்றீங்க குருக்களே? எனக்கு ஒண்ணும் புரியல. இதுதான் உங்க மருமகளோட கொலுசு" அப்படின்னு சொல்றாங்க. நான் எத்தனையோ வாட்டி தடுத்து பார்த்தேன். அவ இங்கே தான் தேடிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமேட்டுக்கு அவ போயிட்டா. பரவால்ல. இத்தன நாளா நான் கன்டினியூவா இங்கே வந்ததுக்கு சின்னதா ஒரு பலன் வந்து கிடைச்சிருக்கு. இத வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இருப்பினும் நான் சந்தோஷமா தான் இத பார்க்குறேன். இந்த காலத்துல யாராவது லாபகரமா ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்கன்னா, அதுக்கு பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒருத்தவங்க நன்றி விசுவாசத்துக்காக மட்டுமே இது போல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள நான் மதிக்கணும். நான் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கிறேன். ஆனா முடிய மாட்டேங்குதே. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்ல விதமா தான் இருக்கும். அந்த ஆத்தா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு விடைய சொல்ல தான் காத்துக்கிட்டு இருக்கா. இந்த கொலுசு மூலியமா தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் முன்னாடி வந்து கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா, என்னோட சொந்தத்தை காட்ட சொன்னா நீ கொலுசை வந்து காட்டுறியேம்மா. சரி, இது மூலியமா நீ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிற. ஆனால் நான் சாதாரண ஒரு ஆள், எனக்கு புரியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாமே உன்னை சுற்றி தான் நடக்குது. நீ தான் தெளிவாக வந்து பார்க்க மாட்டேங்கிறேன்னு அந்த இடத்துல இன்னொருத்தவங்க பேசுகிறத கேட்குறாங்க. என்னம்மா, இந்த பதிலை நீ சொன்னதாக நான் ஏற்றுக்கிறேன். என்னை சுற்றி தான் எல்லாமே வந்து நடக்குதுன்னு சொல்கிற. தெளிவாக பார்த்தா எல்லாமே உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னதை நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஆட்டோவில் ஏறி. அப்பன்னு பார்த்து அதே இடத்துலேருந்து தான் நம்ம அம்பிகா ஆட்டோவில் ஏறும்போது மகாவையும் பார்த்துட்றாங்க. "என்ன மகா, இப்படி வந்து நடந்து போயிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லைம்மா, இந்த பக்கம் சின்னதாக ஒரு வேலை இருந்துச்சு. அதனால தான் வந்தேன். சரி, வீட்டுக்கு தானே போற, வா போகலான்னு" சொல்லிட்டு 2 பேரும் ஆட்டோவில் ஏறி உட்கார்றாங்க. மகா காலை காட்டுறாங்க. ஒரு கொலுசு தான் இருக்குது. இன்னொரு கொலுசு நம்ம அம்பிகா அம்மா கிட்ட வந்து இருக்குது. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க மாட்டுக்கும் நடந்து போகிறாங்க. "பார்த்தும்மா" அப்படின்னு சொல்லும்போது நம்ம அம்பிகா அம்மா கொண்டு வந்த ஒரு பொருள் கீழே வந்து விழுவுது. அப்பன்னு பார்த்து அந்த பூஜை ஜாமானை கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாங்க. "இந்தாங்கம்மா, கவனமாக இருக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "இது வரைக்கும் தவறுனதே இல்லையே பூஜை ஜாமான். என்ன சொல்ல வராங்க? தெளிவா பாருன்னு அம்மன் வேற சொன்னாங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அம்பிகா அம்மா அப்போ தான் யோசிக்கிறாங்க. மகாவ வந்து சுத்தி வந்து கவனிக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ப அங்க போனப்ப, மகா இருந்தாளே! அப்படின்னா, என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப, அவகிட்ட அந்த கொலுசு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டாலே தெரிஞ்சிரும். மகா சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, "நீ இப்ப எங்க போனன்னு கேட்டா, அது சரிப்பட்டு வராது. மகா கால்ல இன்னொரு கொலுசு இருக்கா இல்லையான்னு பார்த்துரலான்னு" சொல்லிட்டு, அவங்க மாட்டுக்கும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ப மகா வீட்ல துணி உணர்த்துறதுலேருந்து எல்லாத்தையும். அப்பன்னு பார்த்து, எப்படி இத பார்க்கறது? ஒண்ணும் புரியலையே! கால் ஃபுல்லா வந்து கவர் ஆயிருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. "என்னம்மா, கீழயே வந்து பார்த்துட்டு இருக்கிற மாரி தெரியுதே! எனக்கு கொஞ்சம் முடியல. காஃபி எடுத்துட்டு வரியா?" அப்படின்னு சொல்லும்போது, காஃபி எடுத்துட்டு அப்படியே வராங்க. இருப்பினும் ஒண்ணும் தெரியல. நம்ப அம்பிகா அம்மாவுக்கு, "என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சுத்தமா தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க நம்ப அம்பிகா அம்மா. சரி, இதை இன்னைக்கு தெளிவுபடுத்தாம விடவே கூடாது. நம்ம கிட்ட சாமி சொல்கிறாங்கன்னா, நிச்சயம் கண்ணுக்கு எதிரா தான் ஏதோ ஒரு விஷயத்த வந்து யாரோ மறைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு, ஒரு வேளை நம்ப மகாவா இருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெளிவா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பன்னு பார்த்து, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? இந்த கொலுச வச்சும், மகா கிட்ட இருக்கிற கொலுச வச்சும் பார்த்தா கரெக்ட்டா மேட்ச் ஆயிடும்னு சொல்லிட்டு, அப்படியே மொட்டை மாடியில மகா ஏதோ ஒரு வேலைய வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து, "மகா, அப்படியே உட்காருமா. உன் காலுக்கு நான் ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா எடுத்துட்டு வந்திருக்கீங்க?" "சும்மாதாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கால்ல சந்தனம் இதெல்லாம் வந்து வைக்கணும்.
எதுக்குமா நீங்கள் வைக்கணும்? இல்லைம்மா சும்மா வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காலை லைட்டாக தூக்கி காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல 2 கொலுசுமே வந்து இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், "அச்சச்சோ! கொலுசு வந்து காணாம போயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கொலுச கழட்டி வச்சிருக்காங்க போல இருக்கு. என்னது மகா எப்போதும் கொலுசு போட்டிருப்பாளே! ஒரு கொலுசு இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒருவேள மகா ஒரு கொலுசு தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து கழட்டி வச்சுட்டாளோ! அப்படின்னு சொல்றப்ப, "என்னம்மா கொலுசு காலையில போட்டிருந்தியா?" அப்படின்னு சொல்லி நம்ப அம்பிகா அம்மா வந்து கேட்குறாங்க. "ஆமாம்மா போட்டுட்டு தான் போயிருந்தேன். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துருச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "ஒரு கொலுச வச்சுக்க கூடாதும்மா. அத குடுத்துரு." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா பரவால்ல இருக்கட்டும். அத நான் பீரோல தான் வச்சிருக்கேன்." "அப்படியாம்மா? சரி." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அம்பிகை அம்மா எல்லாத்தையும் வந்து ரூம்ல உட்காந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஓகே. எனக்கு எல்லாமே வந்து புரியுது. இப்போதைக்கு அவ வெளியில போயிருக்கா. கொலுசு காணாம போயிருக்கு. அவ எப்பப்பலாம் நம்ம கூட வந்தாளோ, அப்பலாம் அந்த குருக்கள் ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்காப்ல. இதுலேருந்து என்ன தெரியுது? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நம்ப மகாவோட ஃபோட்டோ வந்து எடுத்துப்போம். அத அந்த குருக்கள் கிட்ட வந்து அனுப்பிச்சு வச்சாலே, ஈஸியா டான்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு எதுக்கு பெருசா வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது, மகா வேலை பார்க்குறப்ப தூரத்துலேருந்து ஃபோட்டோ வந்து எடுக்குறாங்க. அந்த குருக்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சா ஈஸியா வந்து சொல்லிடுவாங்கன்னு, புத்திசாலித்தனமா சூப்பரா நம்ப அம்பிகா அம்மா வந்து யோசிக்கிறாங்க. குருக்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எனக்கு ஒருத்தவங்க மேல சந்தேகமா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? இன்னைக்கு சாமி கும்பிடலான்னு வந்தேனா நானு. அப்பன்னு பார்த்து சாமிகிட்ட என்னம்மா ஆள காட்ட சொன்னா கொலுச காட்டுறியே அப்படின்னு சொல்லி மனசார வந்து வேண்டிக்கிட்டேன். நீ எதுவும் பேசினா தானே எனக்கு தெரியும். அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசியிருக்காங்க. அது சாமியே சொன்ன மாரி தான் இருந்துச்சு. உன்னை சுத்தி தான் எல்லாமே நடக்குது. நீ தான் தெளிவா கவனிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்போதும் ஒரு பொண்ணோட தான் வருவேன். ஒருவேளை நீங்க அந்த பொண்ண கூட சொல்லியிருக்கலாம்ல. தெரியலம்மா, இருக்கலாம். அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு சொன்னோனே, மகாலட்சுமி எப்படி இருப்பாங்களோ, அதே போல தான் சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க அத பார்த்துட்டு எனக்கு சொல்றீங்களா? சூப்பர்மா. நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செஞ்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த பொண்ணா இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து நம்ம அம்பிகா அம்மா அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. அவங்களுக்கு சரியா வந்து நெட்வொர்க் கிடைக்கல போல இருக்கு. அப்படியே வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. "என்ன குருக்களே பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா, நான் இப்ப பார்க்கல. நெட்வொர்க் சரியா வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சிடுறாங்க. ச்சே! டக்குன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, என்னது இவ்வளோ நேரம் தாமதமாகுது. அவர் சாயங்காலம் சொல்றேன்ட்டு இருக்காரு. அதுவரைக்கும் நம்பளால உட்கார்ந்து நிம்மதியா இருக்க முடியலையே! நம்பளே இந்த விஷயத்தில களத்தில இறங்குனாலும் பரவால்ல. இல்ல மகாக்கு எந்த விதத்திலயும் சந்தேகம் வந்துறக்கூடாதுன்னு நம்ப அம்பிகா அம்மா தெள்ளத் தெளிவா, புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மகாலட்சுமி வராங்க. என்னது இன்னைக்கு அம்பிகா அம்மாவ சரியா வந்து பார்க்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து வரப்ப, "என்னாச்சும்மா? இன்னைக்கு ரூம்லயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே உன்ன போல ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கிடைச்சா, அத விட எனக்கு அதிர்ஷ்டம் வேற எதுவுமே கிடையாதுன்னு" யோசிக்கிறாங்க. "நான் நெனச்சதெல்லாம் நடக்கட்டும். திருவிழா போல கொண்டாட போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.